சார் வணக்கம் சார். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இப்போ மதிமுக ரொம்ப வருத்தத்தோட திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறதுன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பெரிய ஒரு பின்னடைவா? இல்ல, அது சந்தோஷமான ஒரு செய்தி தான். சந்தோஷமா? ஆமா. மதிமுக வெளியில கட்சி டு கட்சி பார்க்கணும். மதிமுக திமுக கூட்டணியிலேருந்து வெளியில் போகுதுன்னா இந்த 4 சீட்டு 8 சீட்டு கொடுக்கறது, துரை வைகோ எம்பி ஆக்குறது, அதுக்கப்புறமா அதெல்லாம் தேவையில்லை. மதிமுக என்ன நோக்கத்துக்காக ஆரம்பிச்சு விட்டது? குடும்ப அரசியலை எதிர்த்து அந்த நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டது. எப்போ குடும்ப அரசியலை ஏற்றுக்கிட்டு ஸ்டாலின் அவர்களை ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலினை நீங்கள் சேர்த்து ஏற்றிக்கிட்டிங்களோ அன்றைக்கே நீங்கள் கட்சி ஆரம்பித்ததனுடைய அந்த அடிப்படை செத்து போயிடுச்சு. அதனால் அந்த கட்சியை கலைச்சிடலாம். இல்லை, அது கலைக்கலாம் வேணாம், அதுவே தானாகவே ஏதோ என்ன ஆகுதோ ஆகிக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது திமுகவுக்கு நல்லது தான். அதான் தாவேக்காவில் தான் போய் சேர்கிறதுக்கு தயாராக இருக்கிறீங்க இல்லையா? உங்களுக்கு தேவை என்ன? ஒரு கட்சி, ஒரு பெரிய கட்சி இருக்கணும், அது கூட சேர்ந்து பயணம் பண்ணணும். தாவேக்கா ரெடிமேடாக இருக்குது. அதனால் தாவேக்கா பக்கம் போகிறது தான் நல்லது. அந்த ஒரு எம்எல்ஏ இன்னொரு எம்எல்ஏ என்ன பண்ண போகிறாருன்றதை பார்க்கணும். இல்லை, திட்டமிட்டு ரொம்ப நாளாக நாங்கள் அவமானத்தை சகிச்சுக்கிட்டோம், திமுகவுக்காக அந்த அளவுக்கு பேசுனது நாங்கள் தான், அட்ரஸ் இல்லாத கட்சிகளுக்கெல்லாம் கிளைகளே இல்லாத கட்சிகளுக்கு 8, முடிய போகிற கட்சிக்கு 10, இப்படியெல்லாம் கொடுத்துட்டு எங்களை ரொம்ப அவமானப்படுத்தாங்க. எவ்வளோ நாள் பொறுத்துக்கிறது? இப்போது அவருடைய ஆதங்கத்தில் நியாயம் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த பேட்டி எடுக்க வந்திருக்கிறீங்க, நான் பேட்டி உட்காந்து கொடுத்துட்ருக்கேன். இப்போ நீங்கள் இந்த பேட்டியின் வாயிலாக ஒரு சில கேள்விகள் ஒரு கண்ணிய குறைவா இல்லை கேவலமாக மலிவாக என்னை கேட்டு என்ன அவமானப்படுத்துகிறீங்க, என்ன அசிங்கப்படுத்துறீங்கன்னா நான் என்ன பண்ணோம்? மைக்கை கேட்டு பேட்டி இல்லை, இனிமேல்ட்டு உங்களுக்கும் எனக்கும் ஆகாது, நான் உங்கள் சேனலுக்கு நான் பேட்டி கொடுக்கல அப்படின்ட்டு நான் போயிடணும். நான் உக்காந்துக்கின்னு மார்ஷல் மீடியாவில், மார்ஷல் நீ கேளுப்பா, நீ எவ்வளோ வேணால் கழுவி ஊற்று, நீ என்னை அப்படி பண்ணுற மாதிரி பண்ணு, இருந்தாலும் பரவாயில்ல, நான் தொச்சிக்கின்னு நான் உக்காந்துருவேன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ வியாபாரம் இருக்குது. இந்த மாதிரி செட்டிங்கு பேட்டிலாம் நான் நிறைய பார்த்துருக்குறேன். அப்படியே உக்காந்துக்கின்னு என்னப்பா டல்லாக இருக்கிற அப்படின்னு உள்ள ஒரு கலாய்க்கிறது, ரோஸ்ட்டு, அது மாதிரிலாம் இருக்குது. அப்போ அவமானப்படுறோன்னு தெரிஞ்சால் அந்த இடத்த விட்டு யார் போகணும்? அவமானப்படுத்துகிறாங்கன்னு தெரியுதுல்ல. ஏன் நம்மலாம் நிறைய சாப்பாட்டில் நம்ம உப்பு காரம் மிளகாலாம் போட்டு தானே சாப்பிட்றோம். ஏன் இருக்கணும்? அப்படின்னு அரசியல் பதவிக்காக, கூட்டணிக்காக, சீட்டுக்காக அவமானப்பட்டு சுயமரியாதை இழந்துலாம் கூட்டணியில் இருக்கணும்னு எதனா அவசியம் இருக்கா? ஏன் இது உங்களுக்கு தெரியாதா? மெத்த படித்தவர் நீங்கள், மூத்த அரசியல்வாதி, கலைஞருக்கு அடுத்த அரசியல்வாதி. அவமானத்தெல்லாம் சந்திச்சு இருந்தேன்னு இப்போ சொல்கிறீங்க வெளியில். ஃபஸ்ட்டு இதெல்லாம் வெளியில் சொல்லலாமா? அவமானப்பட்டதை வேறு மாதிரி தானே பண்ணோம். அப்போது அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, இந்த அவமானத்தை எப்படி காட்டுறேன் பாருன்னு சொல்லிட்டு பெரிய குழியாக நோண்டி இப்போ அந்த குழிக்குள்ளே தள்ள பார்க்குறீங்க திமுகவை. அது என்ன ஆகிடும்? நான் முன்னாடி சொன்ன மாதிரி சம்டைம்ஸ் அந்த குழிக்குள்ளே நீங்களே போய் ஊந்துருவீங்க. ஏன்னா அது கட்சி இப்போ சைஸ் பெருசு, குழி நோண்டினது உண்மை. இப்போ குழிக்குள்ளே யார் உழ போகிறான்னு தான் முக்கியம். திமுகவே உழப்போதா இல்லை திமுக கூட கூட்டணி பண்ணவங்க உழப்பாருங்க? அதனால தான் அரசியலில் நல்ல அரசியலை முன்னெடுத்து வச்சிங்கன்னா இந்த பிரச்சனை கிடையாது. நீங்கள் தேர்தல் நேரத்தில் அந்த தேர்தல் சீட்டுக்காக சமரசம், எவ்வளவு சமரசம்? ஃபஸ்ட்டு சமரசம் போய் கையெழுத்து போட்டது யார்? அன்றைக்கி ஒரு சீட்டில் நிற்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த ஒரு சீட்டையும் மாற்றிக்கினது யார்? ஏன் அதை 4 சீட்டுன்றதை 2 சீட்டில் நான் பம்பரத்தில் நிற்கிறேன், 2 சீட்டு உதயசூரியனில் நிற்கிறேன்னு சொல்லிட்டு அந்த 2 பம்பரம் ஒண்டி ஜெயிச்சுருந்தால் நீங்கள் தப்பிச்சிருப்பீங்களே. இதெல்லாம் நீங்கள் யோசிச்சிருக்கணும் உங்கள் கட்சியோட நலன் பற்றி. நீங்கள் ஐயா துரை வைகோவை தாண்டி பெரிய விஷயங்கள் யோசிக்கலை. எவ்வளோ பேரை இழந்தீங்க நீங்கள். அதிமுகவில் எப்படி சில பிரச்சனைகள் இன்றைக்கி பல பிரச்சனையாகி இன்றைக்கி இருக்குதோ அதே மாதிரி இன்றைக்கி மதிமுக அதை விட மோசமான ஒரு நிலைமையில் மதிமுக இருக்குது. அதிமுகவில் கூட்டி கழிச்சு எப்படி பார்த்தாலும் நிறைய பேர் போனதுக்கு பிறகும் அங்கே ஒரு 38-40 எம்எல்ஏ நிற்பாங்க. உங்களுக்கு இருக்கிறதே மொத்தம் 2 எம்எல்ஏ. அதில் ஒரு எம்எல்ஏ நான் இல்லைன்றார் கட்சியில், இன்னொரு எம்எல்ஏ என்ன பண்ண போகிறாரு தெரில. இதை நீங்கள் விஜய் சார்கிட்ட சொல்லியிருக்கணும். விஜய் ஐயா, நீங்கள் 107 108 சீட்டு ஜெயிச்சிருக்கலாம். இது குதிரை பேர் அரசியல். ஒரு கட்சியை நம்ம கட்சியிலேருந்து உடைக்கிறோன்னா எல்லாரும் பார்க்குறாங்க, எல்லாருக்கும் இந்த அரசியல் தெரியும். நீங்கள் இந்த குதிரை பேர் அரசியலை ஆரம்பிச்சிட்டிங்க, இல்லை சொல்லப்படுற இந்த அரசியலை முயற்சி பண்ணிங்கன்னா நாளைக்கு மற்ற கட்சியில் எதிரில் இருக்கிறவங்களும் தாக்குதல் பண்ணாங்கன்னா நம்ம தாங்க மாட்டோம் அப்படின்றத சொல்லியிருக்கோம். அதை நீங்கள் அன்றைக்கி வன்மையாக கண்டிக்க தவறிட்டீங்க. நீங்கள்லாம் அதை ரசிச்சிங்க. தாவேக்கா நம்மளை கூப்பிடாதா, நம்மளுக்கு எதனா வாய்ப்பு கிடைக்காதா, 2 எம்எல்ஏ தானே, நம்மளும் ராஜினாமா பண்ணிட்டா என்ன, அதுக்கு பதிலாக வேறு அதுக்கு என்ன பரிகாரம் பிராய்ச்சித்தமோ அதை தேடிக்கிட்டா என்ன அப்படின்னு அந்த ஒரு எண்ணம் இருந்தது உங்களுக்கு. அந்த எண்ணத்துக்கு இன்றைக்கி சிக்கல் வருது. இது எல்லாரையும் பாதிக்கும். வைகோ வண்டி இல்லை, நாளைக்கு ஒவ்வொரு கட்சியையும் பாதிக்கும். எந்தெந்த கட்சியெலாம் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியில் மாறுதுன்னு நினைக்குதோ அந்த கட்சியெல்லாம் மாறிக்கும். இன்றைக்கி ஆட்சியில் இருக்கிறதுனால இன்றைக்கி தாவேக்கா இது செய்யுது. நாளைக்கு 5 வருஷத்துக்கு பிறகு வேறு எதனா ஒரு கட்சி வந்ததுன்னா இதை விட கேவலமாக இதே குதிரை பேர் அரசியலை அன்றைக்கி ஆளுகின்ற கட்சியாக இருக்கிற கட்சி பண்ணும்.
அது திமுக இருக்குதோ அதிமுக இருக்கோ இல்லை புதுசாக ஒரு கட்சி வருதோ தெரியாது. இது மட்டமான மலிவான கேவலமான அரசியல். நான் எந்த எம்எல்ஏ நின்று ஜெயிக்கிறேனோ அந்த எம்எல்ஏக்களை வச்சு நான் இது பண்ணேன் இல்லையா. ஒரு கௌரியமாக ஒரு பெரிய கட்சியில் போனோம். காங்கிரஸ் கட்சி மாதிரியெல்லாம் ஒரு கட்சியெல்லாம் சேர்த்துக்கிட்டு கௌரவமான அரசியல்லாம் பண்ண முடியாது தமிழ்நாட்டில். அவங்க எப்பயுமே இப்படி தான். அவங்க ஒரு ஐடியான்னு ஒன்று கொடுத்தாங்கன்னா அந்த ஐடியா விளங்காது. அவங்க ராகுல் காந்தியோட ஐடியா நீங்கள் கேட்டு ஒரு சில விஷயங்கள் ஆரம்பிச்சிங்க, தமிழ்நாடு அரசியலில் தொட்டிங்க, இது இன்றைக்கி உங்களுக்கு அப்படியே சேஃபாக இருக்க மாதிரி இருக்கும். இது என்றைக்காக இருந்தாலும் உங்களுக்கு தலைவலி தான். இப்போ அதில் வைகோ அவர்களுக்கும் மதிமுக அவங்க போய் சேர்க்கணும் அப்படின்னு. இல்லைன்னா பொதுக்குழுவோ நிர்வாக குழுவோ இப்போ கூட்ட வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ என்ன தேர்தல் என்ன வருது, இப்போ முடிவெடுக்க வேண்டியது என்ன? இப்போ மக்கள் பிரச்சனை எதனா பேசுகிறதுக்கு கூட்டம் கூட்டுறீங்களா? இல்லை தொழிலாளி பிரச்சனை வந்து தூய்மை பணியாளருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, இக்கட்டான சூழ்நிலை இருக்குது, அதுக்காக இல்லை கரண்ட்டு பிரச்சனை, இல்லை சட்ட ஒழுங்கு, பாலியல் சீண்டல், பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு எதனா கூட்டத்தை கூட்டுறீங்க? இல்லை. உங்களோட நிலைப்பாடை மாற்றிக்கிறதுக்காகவும் எப்படியாச்சும் வந்து விஜய் சாரோட போய் சேரணும், அவருக்கு ஏதாவது ஒரு ஆதரவு கொடுத்து அதனால் ஒரு ஆதாயம் பெற்று மதிமுகவை இன்னும் ஒரு அரசுக்கு ஆதரவான போக்கில் அந்த கட்சி இருக்கணும். அதாவது ஜெயிச்சாலும் தோத்தாலும் யார் ஆட்சியில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நெருக்கமாக இருக்கணும். இப்படி ஒரு ஒரு கொள்கை மதிமுகவோட நிலைப்பாடு இப்போது அதான் இருக்குது. அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி பயணம் பண்ணும்போது அங்கே ஒரு சில சர்ச்சைகள் வருது. அப்போது இந்த குதிரை பேர அரசியல் நீங்கள் ஆரம்பிச்சிங்க, அது இன்றைக்கி உங்களுக்கே திருப்பி எதிராக போகுது. இப்போ அதில் ஒரு எம்எல்ஏ என்ன சொல்கிறாரு, மதிமுக எம்எல்ஏ, நான் வந்து உதயசூரியனில் நின்று ஜெயித்தேன், நான் ஜெயித்த சின்னத்துக்கு தான் நான் விசுவாசமாக இருக்க முடியும். நீங்கள் மதிமுகவில் அப்படியே நிலைப்பாடு இருந்தால் நான் அப்படியே இருப்பேன். நீங்கள் வந்து குழுவை கூப்பிட்றேன், எல்லாரும் வாங்க பேசுங்கன்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டுட்டு என்கிட்டே கேட்பீங்க. என்னென்னு கேட்பீங்க? நாங்கள் வந்து தாவேகா போகலான்னு இருக்கோம், நம்ம வந்து ராஜினாமா பண்ண சொல்லுவீங்க, இல்லை அதை திருப்பி இடைத்தேர்தல் நிற்க சொல்லுவீங்க. அவர் சீட்டு கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? இல்லை இதில் ஒரு சூட்சமாக பாருங்கள். தாவேகா அதிமுகலேருந்து போன எம்எல்ஏக்கள் தனித்தனியாக போனாங்க, தனித்தனியாக பேசினாங்க, ஏதோ ஒன்று. இப்போது மதிமுகன்னு பேசும்போது எல்லோரையும் சேர்த்து வச்சுட்டு வைகோ அவர்கள் பேச போகிறதில்ல, தனிப்பட்ட முறையில் தான் பேசுவார். அவர் பேசிட்டு அவருக்கு என்னவோ தேவை இவை பூர்த்திகள் செஞ்சுட்டு போயிட போகிறாரு. இந்த எம்எல்ஏக்களோட நிலைமை அதனால் அதில் ஒருத்தர் என்னன்றாரு, எப்போ வாழ்வோ சாவோ நான் இருக்கிறது இப்படியே பார்த்துக்கிறேன், என்னை எம்எல்ஏ வந்து ஆக்கினதில் திமுகவுக்கு பெரிய பங்களிப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் நம்புகிறாரு. அப்போ அவர் நம்புகிற அந்த விஷயத்தினால என்ன நடக்குது அப்படின்னா, அந்த கூட்டணியை வந்து நான் விட்டு வரமாட்டேன், நான் திமுகவோட இருப்பேன்றது. இப்போ அந்த கட்சி உடையிறது இருக்குது. விசிகா கட்சியில் பிளவு பிரச்சனை, பனையூர் பாபு போய் திமுகவில் சேர்றாரு. ஆளூர் ஷானவாசு அவரை ஒட்டி ஒரு சில பேசுபொருள் வருது. ஆளூர் ஷானவாஸ் வந்து திமுக போய் சேரலாம், இல்லை அவருக்கு விசிகாவில் பிரச்சனை, அவருக்கு பழைய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. அப்போது தமிழக அரசியலில் புதிய கட்சி தாவேகா ஜெயிச்சது பிரச்சனை கிடையாது, மக்கள் ஓட்டு போட்டது தவறில்லை. அவங்க எடுத்த அரசியல் இருக்கு இல்லையா, அதுதான் இன்றைக்கி வந்து திருப்பி வந்து ஒரு அந்த கேவலமான அந்த மட்டமான அரசியல் திருப்பி வந்து அவங்களையே இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்கும் தாக்கும். இன்றைக்கி அது மதிமுகவை தாக்குது. நேற்று அது ஐயா எடப்பாடி பழனிசாமியை தாக்கி அதிமுகவை தாக்குச்சு. ஒவ்வொரு கட்சிக்கும் இது பிரச்சனை வரும். கடைசியாக இது வந்து நிற்க போகிற இடம் எதுனா தமிழக வெற்றி கழகம். நம்ம ஒருத்தருக்கு பிறருக்கு என்ன செய்யும் அது பிற்பகலில் கண்டிப்பாக திருப்பி வரும் அப்படின்னு ஐயா வள்ளுவ பெருந்தகை சொல்லியிருக்காரு. அதுமாதிரி எவ்ரி ஆக்ஷன் வில் ஹேவ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்லிட்டு நியூட்டனோட 3ஆம் விதி சொல்லுது. இந்த விதியெல்லாம் சோட போகாது. கண்டிப்பாக நீங்கள் விதைக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு நாள் நீங்களே அறுவடை பண்ணுற மாதிரி வரும், உங்களுக்கு அந்த சூழ்நிலை வரும். அது வரும்போது தாவேக்காக்கே இது நடக்கும். மிக விரைவில் நடக்குதோ லேட்டாக நடக்குதோ அது விஜய் சார் கையில் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக இந்த பாதிப்பு வந்து அவங்களுக்கு வரும். இல்லை, இன்னொரு பக்கம் இதையும் பார்க்கணும்ல, தேர்தல் சமயத்தில் அண்ணாரிவாளையம் வாசல்லையே சில கட்சிகள் தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தாங்க. திராவிட முன்னேற்ற கழகமும் ரொம்ப மெத்தனமாக ஹேண்டில் பண்ணிடுச்சோம் அந்த கூட்டணி. உண்மைதான், மெத்தனமாக ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. சக்திக்கு மீறி அதிகமான கூட்டணிகளை சேர்த்தாங்க. ஒரு 234 தொகுதி இருக்கும்போது நான் 23 25 கட்சியாக சேர்ப்பீங்க ஒரு கூட்டணியில். ஏன் உங்களை நம்பி உங்களுக்கு ஒரு தைரியம் இல்லையா? உங்கள் ஆட்சியின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? 2.0 மாடல்லாம் சொன்னீங்க, கூட்டணி காப்பாற்றுறேன். அதுக்கு எவ்வளோ தான் விலை கொடுப்பீங்க? எவ்வளோ கட்சியை சேர்த்தீங்க நீங்கள்? இவ்வளோ நம்பரை சேர்த்து கட்சியில் என்ன ஆகி போச்சு? வைகோவுக்கு கொடுத்தீங்க, அது உங்கள் கூட இல்லை. இப்போது காங்கிரஸுக்கு சீட்டு கொடுத்தீங்க, அவங்க இப்போ உங்கள் கூட இல்லை. திருமாவளவனுக்கு சீட்டு கொடுத்தீங்க, அவங்க இப்போ உங்கள் கூட இல்லை. சிபிஐக்கு சீட்டு கொடுத்தீங்க, இல்லை. சிபிஎம்க்கு கொடுத்தீங்க, சீட்டு இல்லை. ஐயுஎம்எல்லாம் முடிச்சு விட வேண்டிய கட்சி தமிழ்நாட்டில். திமுக கண்டி ஐயுஎம்எலுக்கு வந்துட்டு ஒரு வாய்ப்பு எதுவும் கொடுக்காம இருந்தால் ஐயுஎம்எலோட நிலைமை என்ன? இப்போது தாவேகா கிட்ட போய் சேர்ந்தாங்க, தாவேகா கிட்ட ஐக்கியமாய் அது ஒரு பெரிய கட்சின்ற மாதிரி அவங்க எடுத்துகிட்டு போவாங்க. ஐயுஎம்எல் எத்தனை பேருக்கு தெரியும்? ஐயுஎம்எல் மக்கள் சார்ந்த பிரச்சனை எப்போ பண்ணுச்சு?
சிறுபான்மையினர் பாதுகாப்புன்னு சொல்லிட்டு உங்கள் கட்சியில் இருக்கிற இஸ்லாமிய சொந்தங்களுக்கு நீங்கள் சீட்டு கொடுத்துருந்து அவங்கள வளர்த்து விட்டுருந்தா இன்றைக்கி தேவையில்லையா? எல்லாம் போச்சா? இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்கன்றதை பார்க்கணும். அதே மாதிரி அவர் நிறைய கூட்டணி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளெல்லாம் ஐயா சபரீசன் ஈடுபட்டார், அவர்கிட்ட ஒரு சிலர்லாம் பேசினாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவுமே நிறைய மன கஷ்டங்களை கூட்டணி தலைவர்களுக்கு ஏற்படுத்திருக்கு. நான் ஒரு சில கூட்டணி தலைவர்களோட தனிமையில் பேசுகிற வாய்ப்புகள்லாம் எனக்கு கிடச்சிது சமீபத்தில். அப்போ நான் கேட்கும்போது, நீ வந்து ஒரு சைடாகவே பேசுகிறீங்க, ஏதோ திமுக வந்து ரொம்ப கரெக்டாக எல்லாத்தையும் பண்ண மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க, அப்படிலாம் இல்லை, உங்களுக்கு தெரியாது, மாப்பிள்ளை சார்பாக மாப்பிள்ளை தரப்புலேருந்து இப்படிலாம் பேசினாங்க, எங்களை இப்படியெல்லாம் நடத்துனாங்க, இதெல்லாம் என்ன விதமான அரசியல்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ எனக்கு வந்து இது ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் கிடையாது. இப்படி ஒரு கருத்து வருது, இப்படி ஒரு விமர்சனம் வருது. அதற்கு சான்று போல் சபரீசன் அவர்கள் போய் திமுகவோட கட்சி மீட்டிங்லலாம் உட்காந்து, அவர் ஏதோ மாவட்ட செயலர் போலவும் அவருக்கு ஏதோ வந்து மண்டல பொறுப்பு கொடுத்துருக்கிறா போல அவர் ஒரு சில நிகழ்ச்சிகள்லாம் நடத்தினார். கட்சியில் யார் அவர்? அவருக்கும் அதுக்கும் என்ன வேலை? இப்போ அன்றைக்கி உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறாரு, அதை பார்க்குறதுக்கு ஒரு மாளிகை அப்படி மாடையில் வந்து பார்க்குறாரு. நீங்கள் வந்தீங்கன்னாவே உங்களை காரணமாக காட்டி திமுகவை வீழ்த்துவதற்கு ஒரு கூட்டம் தயாராக இருக்குது. அப்படி தெரிஞ்சிருந்து இந்த வேலையை நீங்கள் செய்கிறீங்க. இப்போ உதாரணத்துக்கு அடிக்கடி முதலமைச்சர் சம்மந்தமாக படங்கள் வந்து புகைப்படங்கள் வெளியிடுறாங்க. உடனே வந்து அது விமர்சனமாவது, ஒரு முதலமைச்சருக்கு தேவையில்லாத ஒரு கெட்ட பேர் ஒன்று வருவது நான் நினைக்கிறேன். இது வெளியிடுறவங்கள அதை கேட்கணும்ல, யாருன்னா ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, இதனால் வந்து அரசுக்கோ முதலமைச்சருக்கோ ஒரு கெட்ட களங்கம் வருது, வேண்டாம் அப்படின்னு சொல்லணும்ல. யாருமே சொல்கிறதே இல்லை. இந்த மாதிரி நபர்களெல்லாம் ஈஸியாக வளம் வர்றதுக்கு, அரசியல் பண்ணுறதுக்கு, இல்லை அரசியல்வாதிகளோட பழகிறதுக்கு நீங்கள் விடுறீங்க. அதுக்கு என்னென்ன பலன் வருமோ, அதுக்கு என்னென்ன பிரச்சாரம், அதுக்கு என்ன விமர்சனம் வருதோ, அது அந்த விமர்சனத்தை ஒட்டி என்னென்ன தீங்கு வரப்போது தெரியாது. அதற்கு உண்டான பலனையும் சேர்த்து தான் அனுபவிக்கணும். இப்போது சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, பெரிய வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய சிக்கல்கள் ஜாஸ்தி. இப்போ சாதாரணமாக ஒருத்தர் வந்து ஒரு உழைப்பாளி இருக்கிறாரு, அவர் மதுவை போட்டுட்டு சொக்காயை கைட்டி போட்டு லுங்கியை தூக்கி இங்கே கட்டிக்கின்னு பிளாட்ஃபாரத்தில் பார்த்துட்டு தூங்கிட்டு மரல்களில் பல் வைக்கிட்டு வேலைக்கு போயிடுவார். ஒரு மாண்பாக இருக்கிற ஒரு எம்எல்ஏவோ இல்லை ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களோ இல்லை ஒரு அரசு ஊழியரோ அப்படி நடந்துக்க முடியுமா? அவருக்கு வேணும்னா ஒருத்தவங்களோட சேர்ந்து வாழ்வார், வேணான்னா பிரிஞ்சு போய்ட்டு இன்னொருத்தவங்களோட சேர்ந்து வாழ்வார். முடிஞ்சால் கேஸ் போட்டுக்க கோர்ட்டில், நானே அண்ணாட காசி என்கிட்ட ஜீவனாம்சமும் இல்லை ஒன்றும் இல்லைன்ட்டு போயினே இருப்பாங்க. அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் கௌரவமாக கண்ணியமாக வெள்ளையும் சொல்லியமாக சுற்றுறவங்களுக்கு தான் இதெல்லாம் பிரச்சனை. அப்போ அதை பார்க்கணும். அதான் ஏன் நித்யானந்தா அவங்களோட சீடர்கள் சொல்லுவாங்களா, இஃப் யூ பிகம் ஃபேமஸ் ஓவரா சம்படி வில் பிளேஸ் கேமரா அப்படின்வாங்களா, அந்த மாதிரி இந்த சிக்கலெல்லாம் இருக்குது. இந்த பொது வாழ்க்கையில் இந்த கேமரா முன்னாடி, இந்த செல்ஃபோன் முன்னாடி யார் வரணும், யார் போகணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணக்கூடாது, என்ன இங்கீதம், இடம், பொருள், ஏவல், அதெல்லாம் இருக்குதுங்க. அதெல்லாம் வந்து ஒரு சில விஷயங்கள் நீங்கள் ஓப்பனாக பண்ணீங்க. சபரீசன் போய் பிரச்சாரம் பண்ணுறாரு, எதுக்கு? ஒரு யூடியூபர் அவரை பற்றி அவ்வளோ பேசுகிறாரு, பணக்கார வாட்சி கட்டுறீங்க இவ்வளோன்னு, அதெல்லாம் மக்கள் விரும்புவாங்களா, ரசிப்பாங்களா? உங்களோட அடுத்த இளங்கட்ட தலைவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு அது வந்து என்ன வளர்த்து விட்றதா? அது பாதிப்பு. கட்சியில் ஒருத்தர் இருக்கிறாருன்னும் போது அவர் ஒண்டி தான் அரசியல் செய்யும். ஆளாளுக்கு அரசியல் செஞ்சுக்கிட்டு இருந்தால் அது விமர்சனமாகும். இதெல்லாம் வந்து கூட்டணியில் அவங்களுக்குலாம் அதெல்லாம் வந்து சரியாக வரலை. இதெல்லாம் திமுக சைடில் இருந்த சிறுசில் அது தேவையில்லாத விமர்சனம், அந்த பிரச்சனைகள்லாம் அவங்க தடுத்து. கடந்த முறை இவ்வளவு பெரிய கூட்டணிகள் இந்த பக்கம்லாம் இருந்துமே சிங்களா விஜய் அவர்கள் இவ்வளோ பெரிய சாதனை நிகழ்த்தினார், வெற்றி பெற்று. இப்போ கூட்டணிகள்லாம் விஜய் பக்கம் போகுது. இனி வருங்காலத்தில் அந்த அணியை வீழ்த்த முடியும்னு நினைக்கிறேங்க. அதாவது நல்ல கேள்வி. சிங்கிளாக இருந்தப்போ அவர் மாற்றுன்னு இருந்தார், அவர் நான் நல்லது பண்ணுவேன்னு இருந்தார், நான் வந்து ஒரு நல்ல அரசியல் கொடுக்கணும்னு நினைக்கிறார். ஐயா வைகோவை பற்றி பழைய அரசியல்வாதிகளுக்கு தெரியும், பழைய வாக்காளர்களுக்கு தெரியும். வைகோ அவர்களை வைத்துக்கொண்டு அதுக்கப்புறம் ஒரு சில பேர் கட்ட பஞ்சாயத்து பண்ணியே அரசியல் பண்ணுன்றவங்களாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரி நபர்களெல்லாம் கூட்டு சேர்ந்து மக்கள் பிரச்சனைக்கு எதுவுமே குரல் கொடுக்காம, ஐயா இவர் பேர் கண்ணியமிகு காகிதம் இல்லத்து பேரை கெடுக்கிற மாதிரி ஒரு சில கட்சிகள் வந்து போயிட்டுருக்குது. அப்போ இதெல்லாம் நடக்கும்போது இவங்களெல்லாம் கூட சேர்த்து வச்சுட்டு நாங்கள் தான் மாற்று, நாங்கள் தான் தூய்மை அப்படின்னும் போது அது மக்கள்கிட்ட எந்தளவுக்கு எடுபடுன்னு தெரியாது. கூட்டணினாலலாம் வெற்றி பெறுறது கிடையாது. கூட்டணியால் வெற்றி பெறணும்னா திமுக தான் வெற்றி பெற்றுக்கணும். அந்த எந்த கூட்டணி பலமாக இருந்ததோ அந்த கூட்டணி தான் இன்றைக்கி அவங்களுக்கு பலவீனமாகிடுச்சு. மக்களோட எண்ணோட்டத்தை யார் வெற்றி பெறுறாங்க, மக்களுக்கு யார் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. கடந்த தேர்தலில் விஜய் அவர்கள் மீது ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்தது. காரணம், விஜய் அவர்கள் அரசியலுக்கு உள்ள ஆட்சியில் வந்து உட்காரலை. விஜய் அவரோட ஆட்சி எப்படி இருக்குன்றது தெரியாது. இப்போ விஜய் சாரோட ஆட்சி நடக்குது.
அது நல்லா இருந்தால் அவங்க திருப்பி வருவாங்க. அந்த ஆட்சி நல்லா இல்லைனா ஜனங்க என்ன கொடுத்தாங்களோ அந்த ஜனங்க வந்து பிடுங்கிக்குவாங்க திருப்பி. இதுதான் நடக்கும். அதுதான் எதார்த்தம். நம்ம அதை தான் பார்க்கணும். மற்றபடி இந்த 4 பேர் போய் சேர்றதுனால பட் இந்த 4 பேரை வச்சு குதிரை பேர் அரசியல், சோஃபா மாடல் அரசியல்னு ஒரு கெட்ட பேரை வந்து விஜய் சார் சம்பாரிச்சிட்டார். ஐயா ஆதவர்ஜனா போன்றவர்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் அதிகமாக கொடுத்து இன்றைக்கி பள்ளிக்கூடங்கள்லாம் சினிமா கலாச்சாரம் வந்து புகுத்தப்படுகிறது. பாஜக வந்துவிடும் பிஎம் ஸ்ரீ ஸ்கூலு, நாங்கள் வந்து சர்வோதயா பள்ளியெல்லாம் விடமாட்டோம், நாங்கள் சமஸ்கிருதம் பண்ண மாட்டோம், பாசிசத்தை எதிர்க்கிறோன்னு சொல்லிட்டுலாம் பண்டல்லாம் சொல்லி என்னென்னமோ பண்ணிங்க. இன்றைக்கி கூட்டி கழிச்சு பார்க்கும்போது இதுக்கு அது எவ்வளோ தேவலான்னு தோணுது. ஏன்னா இந்தியை தானே அவங்க கூட சொல்லிட்டு தரப்போகிறோம் நாங்கள். இல்லை சமஸ்கிருதம் சினிமா பாட்டு போட்டு கூத்தடிக்கலைல்ல. அத்தை தடுக்கிறேன் இத்தை தடுக்கிறேன்னு கட்சியில் இதை விட்டுட்டிங்கல்ல. இன்றைக்கி பள்ளிக்கூடங்களில் என்ன நடக்குது இதெல்லாம் யார் கேட்குறது? இதுக்கு வந்து அட்லீஸ்ட் பணமாச்சு வந்திருக்கோம்ல. இதில் என்ன இருக்குது? சினிமா பாடல்கள் வந்து குழந்தைகள் பாடுறாங்க பள்ளிக்கூடத்தில் கும்பலாக கோரஸில். பேச்சு போட்டி பாட்டு போட்டியில் கூட சினிமா சாயல் இருக்கக்கூடாது, சினிமா பாடல்கள் பாடக்கூடாதுன்னு தான் நாங்கள்லாம் பார்த்துக்குறோம். இன்றைக்கி என்னடான்னா மொத்தம் ஸ்கூலே பாடுது. அப்போ இது எங்கே போகுது? அடுத்த சமுதாயம், அடுத்த தலைமுறை அதான் பார்க்கணும். இல்லை நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, மக்கள் மத்தியில் இவங்களுடைய செயல்பாடு எல்லா டைமும் அப்படி இருக்க மாட்டாங்க, அதிருப்திகள் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி. ஆனால் கடந்த முறை ட்ரெண்ட் அப்படி இல்லைல்ல. ரீல்ஸை பார்த்து, ஸ்பீச்சை பார்த்து, ஸ்டைலை பார்த்து, ஃபேஸை பார்த்து இப்படி தான் இருந்தது. இப்பயும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் தான் இதுலேருந்து ஒரு 10 ரீல் கட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வச்சு மட்டுமே மறுபடியும் ஓட்டு வந்துடாதா? இல்லை, இந்த மாதிரி விஷயத்தை வச்சு மறுபடியும் ஓட்டு வரும். விஜய் அவர்களை வீழ்த்துவது என்பது எளிது கிடையாது. அது வந்து ஒரு மாதிரி சிஸ்டமேட்டிக் பிளானிங் கேம்பெயின். அது ஒரு வகையான மூளை செலவை. உங்களுக்கு அதை வந்து ஒரு விஷயத்தை வந்து திரும்ப திரும்ப பேசி அதை வந்து ஒரு இலகுவாக எடுத்துகிட்டு போய்ட்டு அது சேர்த்தாச்சு. இதை உடைக்கணுன்றது அது சாதாரணம் கிடையாது. பட் கரண்ட்டு கட்டு போராட்டம்னு ஒன்று இருக்க தானே செய்யுது. மக்கள் வந்து அவங்களோட தேவைகள் இன்னும் ஒரு சிலது வராமல் தானே இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிப்பாங்க. அது எவ்வளோ பர்சன்டேஜ் சிந்திப்பாங்கன்றது கொஞ்சமாக எந்த ஆட்சியாக இருந்தாலும் அந்த ஆட்சியின் மீது அதிருப்தி என்பது 100% உறுதி. அந்த அதிருப்தி குறைவாக இருக்கிறதா, அதிருப்தி அதிகமாக இருக்கிறதான்ற ஃபஸ்ட்டு பேசுவார். இரண்டாவது, ஆட்சியாளர்கள் மீது இருக்கக்கூடிய வசீகரம் கூட இருக்குமே, ஆனால் அவங்க திருப்பி வந்துடுவாங்க. அப்போது ஆன்டி இன்கம்பன்சி, ப்ரோ இன்கம்பன்சி. ஆன்டி இன்கம்பன்சி கம்மியாக இருக்குது, ப்ரோ இன்கம்பன்சி அதிகமாக இருக்குது. அதுக்கு ரீல்ஸு, நாங்கள் வந்து மீம்ஸு, அது வந்து வீடியோலாம் போட்டு சினிமா பாட்டெலாம் போட்டு பண்ணுவோம்னா திருப்பி ஆட்சி வந்துடும். என்ன தான் போட்டு ஆன்டி இன்கம்பன்சி ரொம்ப அதிகமாக போயிடுச்சுன்னா நீங்கள் என்ன தான் வீடியோ போட்டு இன்னும் கூட 2 நடிகரை சேர்த்து நீங்கள் படம்லாம் பண்ணி விளம்பரம்லாம் பண்ணாலும் ஆட்சி போயிடும். அதை தான் பார்க்கணும். அது இப்போ நம்ம கணிக்க முடியாது. அது வந்து இன்னும் நாட்கள் போகணும். அடுத்த தேர்தல் முடிவு தான் அதை காட்டும் கரெக்டாக கண்ணாடி போல. கட்சி பொறுப்புகளிலிருந்து நீக்கப்பட்ட அதிமுக முக்கிய நபர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுபடியும் போஸ்டிங்கும் ப்ரொமோஷனும் கொடுத்துருக்காரு. எப்படி பார்க்குறேன்? வந்து கொஞ்சம் புத்திசாலித்தனமாக அவர் பண்ணியிருக்கிறாரு. அவரோட சேஃப்டிக்காக அதை பண்ணியிருக்கிறது தான் அதிகமாக பண்ணணும். என்னென்னா மாவட்ட செயலாளர்ன்றவங்க ரொம்ப முக்கியமான பொறுப்பு. இப்போது பொதுக்குழு கூட்டணும், இல்லை ஒரு தீர்மானம் போடணும், இல்லை கட்சி தலைமையில் மீது அதிருப்தினா இந்த மாவட்ட செயலாளர்கள் தான் எப்பயுமே ஒரு சிக்கல். அவங்களுக்கு தான் அந்த பொதுக்குழுவில் கலந்துக்கிறது, நிர்வாக குழு, செயற்குழு கூட்டுற அதிகாரம் ஜாஸ்தி. இதே மண்டல பொறுப்போ இல்லை வந்து மாநில அளவில் பொறுப்பு, இல்லை தலைமை நிலை செயலாளர், அமைப்பாளர் பொறுப்பு அப்படின்றது வந்து அது கண்ணியமான பதவி, மாவட்ட செயலாளரை பெரிய பதவி. ஆனால் அந்த பதவியில் இருக்கிறவங்களால பொதுச் செயலாளரை டேமேஜ் பண்ண முடியாது. அப்போ இவங்களுக்கு என்ன பண்ணுறாருன்னா பதவி கொடுத்தா மாதிரியும் ஆச்சு, சேர்த்துக்கிட்ட மாதிரியும் ஆச்சு. அதே நேரத்தில் அவங்க வைக்கக்கூடிய அந்த கோரிக்கைகள் இருக்குல்ல, பொதுச் செயலாளர் பார்த்து நீங்கள் இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இது உங்களால் தான் தோற்று போச்சு அப்படின்ற அந்த விமர்சனம், அந்த தலைவலியெல்லாம் தவிர்க்கிறதுக்கு இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறாரு, முன்னாள் அமைச்சர் நிறைய பேரை மாவட்ட கழக செயலாளர் வந்து விடுவிச்சு அவங்கள வந்து அமைப்பு செயலாளராக மாற்றி விட்டார். அவரோட விசுவாசி, அவருக்கு தேவைப்பட்ட ஆதரவாளர்கள், அவர் சொல்கிறத செய்யக்கூடியவங்கள மாவட்ட செயலராக மாற்றிட்டுருக்கார். ஸோ இஸ் பிகமிங் மோர் பவர்ஃபுல் இன் த பார்ட்டி. அவர் இன்றைக்கி அதிமுகனுடைய பொதுச் செயலராக இருக்கிறவர், அவரை சேலஞ்ச் பண்ணக்கூடியவங்களெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து பொசிஷனிங் பண்ணி ஒரு சைடு அது வந்து, இன்னொரு சைடு வந்து புதிய மாவட்ட செயலாளர்கள் வாய்ப்பு கிடைக்கும். நிறைய மாவட்ட செயலாளர்கள் புதிய வாய்ப்பு கிடைக்கும். இப்போது சந்தான கிருஷ்ணன் சொல்லிட்டு கொளத்தூரில் முதல்வர் ஸ்டாலின் எதிர்த்து தோத்தார். அவருக்கு வட சென்னையினுடைய ஒரு மாவட்ட செயலர் பதவி கிடைக்கும். அப்போ இது வந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு. அப்போது ஒரு சைடு ஆளுங்க போனாலும் இன்னொரு சைடு அவருக்கு மாவட்ட செயலர் கேண்டிடேட்டு நிறைய பேர் கட்சியில் இருக்கிறாங்க. இப்போ புதுசாக நிறைய பேருக்கு வாய்ப்பு, வயசு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு. நிறைய பேர் வந்து 70 வயசுக்கு மேலெல்லாம் உட்காந்துக்கிட்டு மாவட்ட செயலராகவே 20 வருஷம் 25 வருஷம் இருந்தாங்க. அதிமுகவில் அப்பப்போ அம்மையார் ஜெயலலிதா மாற்றுவாங்க. அம்மையார் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னாடி அது ரொம்ப நாளாக டச் பண்ணாமல் இருந்தது. இப்போ அது ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைக்கிது. அவருக்கு வந்த பிரச்சனையிலே சேர்த்து இதையும்
ஒன்றா சேர்த்துக்கிட்டு இதையும் மாற்றி விட்றாரு. எங்கெங்கெல்லாம் மாற்ற முடியுமோ மாற்றி, அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவு. கண்டிப்பாக வந்து அது வந்து அவருக்கு உண்டான ஒரு லாபத்தை கண்டிப்பாக கொடுக்கும். விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி சார். நன்றி.